நாச்சியாரின் வீர வணக்கம். எங்கள் நாட்டின் மீது படையெடுக்க வந்த அந்நியனை உனது சூழ்ச்சியால் எனது கணவனை கொன்றுவிட்டார். வீரத்துக்கு பேர் போன நாங்கள் இந்த நாட்டை ஆள விட மாட்டோம். வெள்ளை பரங்கியனை, நேருக்கு நேர் மோதாத கோழியனை என்னை பழி வாங்க வந்து விட்டனடா. காலனை காலால் வெட்டி வைக்கும் தமிழரின் முன்னால் என்ன செய்துவிட முடியும்? பரங்கியனின் தலையை நான் பனங்காய் போல் செய்வேன்.
காத்திருநாடு மீட்ட பின் நான் உன்னை சாய்ந்து ஓய்வு எடுப்பேன். வெள்ளையனினை எதிர்த்து போரிட்ட முதல் வீரமங்கை என்று சரித்திரம் பேசுத. புறப்பட்டு விட்டேனடா, அடிமைத்தனம் ஒழியட்டும், போரில் வெற்றி காண்போம். வெற்றி வேல் வீரவேல், வெற்றி வேல் வீரவேல், வெற்றி வேல் வீரவேல். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி செங்காந்தன். நான் 3ஆம் வகுப்பு ஈப்பிரவில் படிக்கிறேன். நான் கீரை வகைகள் பற்றி பேச போகிறேன். ஒரு பயன்கள், நாம் கீரை உண்பதால் நோய் எதிர்ப்பு அதிகரிக்கிறது. விட்டமின் ஏ, சி, இரும்பு மற்றும் கால்சியம் தரும். சரியான செரிமானத்திற்கு உதவுகிறது. உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும். கீரைகள் மற்றும் அதன் பயன்கள்: சிறுகீரை சிறுநீர் பிரச்சனையை போக்கிடும். முருங்கைக்கீரை எலும்பு தேய்மானத்திற்கு சிறந்தது. வல்லாரைக்கீரை ஞாபக மரத்தை போக்கிடும். பொன்னாங்கண்ணி கீரை பார்வை கோளாறை நீக்கும். கருவேப்பிலை கண் பார்வை அதிகரிக்கிறது. மணத்தக்காளி கீரை வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண் குணமாகும். கொத்தமல்லி கீரை வயிற்று பிரச்சனையை நீக்கும். புதினா கீரை ஆஸ்துமாவை கட்டுப்படுத்துகிறது. நன்றி, வணக்கம். அனைவரையும் வருக வருக என் வரவேற்கும். என் பெயர் யக்ஷிதா. நான் 3ஆம் வகுப்பு எம் பிரிவில் படிக்கின்றேன். இப்போது நான் கல்லணை பற்றி பேச போகிறேன். கல்லணை இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள உலக பழமை வாய்ந்த அணையாகும். இந்த அணை கரிகாலன் என்ற சோழ மன்னனால் 1ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. தற்போதுள்ள அணைகளில் கல்லணையே மிக பழமையானது எனவும் தற்போதும் புழக்கத்தில் உள்ளது எனவும் அறியப்படுகிறது. இந்த அணை தஞ்சாவூர் மாவட்டத்தில் பூதலூர் வட்டத்தில் உள்ள தோகூர் கிராமத்தில் அமைந்துள்ளது. காவேரி ஆறானது கொள்ளிடம், காவேரி, வெண்ணாறு, புது ஆறு நான்காக பிரிகிறது. இவ்வாறு பிரியும் இடத்தில்தான் கல்லணை கட்டப்பட்டுள்ளது. இது ஒரு சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. நன்றி. வணக்கம். என் பெயர் மாவர்ஷினி. நான் 3ஆம் வகுப்பு ஜி பிரிவில் படிக்கின்றேன். நான் தான் மருத்துவர் ஆகிய நாங்கள் நோயாளிகளுடன் பணிவுடன் பேசி அவர்களின் பிரச்சனையை கண்டிடுவேன். அவர்களை நன்றாக பரிசோதனை செய்து அவர்களின் நோய்க்கு ஏற்ற மருந்துகளை தருவேன். உயிரை காப்பாற்றும் இந்த மகத்துவமான மருத்துவத்தை நான் மிகவும் புனிதமாக நினைக்கிறேன். இது எங்களுக்கு தொழில் அல்ல, இது எங்களுக்கு சேவையாகும். நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம். என் பெயர் யந்தசன். நான் 3ஆம் வகுப்பு எஃப் பிரிவில் படிக்கின்றேன். நான் பேச போகிற தலைப்பு கிழங்கு வகை. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். உணவே மருந்து என்பது ஆன்றோர்களின் வாக்கு. பூமி படியில் புதையலாய் பல காய்கறிகள் உள்ளன. அதில் மண்ணில் விளையும் கிழங்கு வகைகள் மகத்தான சத்துக்கள் உள்ளன. அது முதல் பீட்ரூட் தமிழ் பேர் செல்கிழங்கு என்று அழைக்கப்படுகிறது. ரத்தத்தை அதிகரிக்கும், உடலுக்கு குளிர்ச்சியும் தருகிறது. பனக்கிழங்கு எலும்புக்கு வலு சேர்க்கும். பனக்கிழங்கின் இன்னொரு பேர் குச்சிக்கிழங்கு என்று அழைக்கப்படுகிறது. சேப்பக்கிழங்கு நரம்புகளுக்கு வலு சேர்க்கும், மலச்சிக்கல் வராமல்